தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் துரைராஜும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் கலந்துருக்காங்க. குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து கரூர் மாவட்டம் கரூர் நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய 3 கிராமங்களில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்தவித தடையும் ஏற்படுத்த வேண்டுவதில்லை என்று ஒரு உத்தரவு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக அந்த 4 கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் 15 கிராமங்கள் இருக்கு. அந்த 15 கிராமங்களில் 471 சர்வே இடங்களில் ஏறக்குறைய 3084 ஏக்கர் இடங்களை 3390 பேருக்கு பட்டா என்பது ஏற்கனவே 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சாகுபடி செய்து இருந்த விவசாயிகள் குடியிருந்த அந்த பகுதி மக்களுக்கு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அந்த பட்டாக்கள் என்பது அரசால் வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்ட அந்த இடங்களில் 4-5 தலைமுறையா இந்த விவசாயிகளும் அதை சார்ந்த குடும்பத்தினரும் ஏறக்குறைய 10,000 குடும்பத்தினர் அந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிலத்தை சாகுபடி பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுநல வழக்குங்கிற பேரில் போய் இந்த இடங்கள் பூரா கோயிலுக்கு சொந்தமானது, இதுக்கு பட்டா கொடுத்தது தவறு என்று சொல்லி ஒரு வழக்குக்கு போய் அந்த வழக்கில் இந்த இடங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 0 மதிப்பீடு செய்து விற்பதற்கோ வாங்குவதற்கோ தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சங்கங்களுடைய துணையோட போராட்டங்களை நடத்தினாங்க. அரசினுடைய கவனத்துக்கு போனது. அந்த அடிப்படையில் அரசு அதை கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர்லாம் ஆய்வு செய்து அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரை என்னன்னா 1963 சிறு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டு அவர்களுக்கு உடைமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாரிசு அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க, நிலத்தை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது கோயிலுக்கு எந்த காலத்திலையும் கோயில் பேரில் இருந்த இடங்களே கிடையாது. இந்த 3000 சில்லற ஏக்கர் நிலங்களும் எந்த காலத்திலும் கோயில் பேரில் இல்லை. எனவே தான் அரசாங்கம் இதை விற்பனை செய்வதற்கு அல்லது சம்பந்தப்பட்ட சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் குடியிருக்கக்கூடிய அந்த பயனாளிகள் பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் ஏற்படுத்த வேண்டியதில்லை என்று அரசுக்கு பரிந்துரை பண்ணி அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு பரிந்துரை பண்ணி இந்து சமய அறநிலைத்துறை கடந்த 9ஆம் தேதி அப்படி ஒரு கடிதத்தை அந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு கரூர் மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் ஊடகங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் கூட உண்மைக்கு புறம்பாக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலம், இந்த நிலத்தினுடைய இன்றைய சந்தை மதிப்பு 25,000 கோடி ரூபாய். இதை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்துக்கள் சொத்தை எடுத்து தனியாருக்கு பட்டா கொடுக்க போறாங்கன்னு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கரூர்ல சம்பந்தப்பட்ட 4 கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 15 கிராமத்தில் 471 பட்டா சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய இந்த பயனாளிகள் 3000 பேரும் ப்ராப்பர் இந்துக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் 4 தலைமுறையாக இந்த இடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சட்டப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்து அவர்கள் பேரில் பட்டா ஒண்ணி தான் மாறல, அவங்க தான் அனுபவத்தில் இருக்கிறாங்க. எந்த காலத்தில் எந்த ரெக்கார்ட்லையும் இது கோயிலிடம் என்று எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த பத்திரப்பதிவும் கிடையாது. இப்படி நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் இப்படி ஒரு பொய்யான தவறான செய்தியை சொல்வது மிகுந்த கண்டனத்துக்குரியது. எங்கள் அமைப்பின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நில சீர்திருத்த சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட போது ஏறக்குறைய இந்திய நாடு முழுவதும் 4 கோடி ஏக்கர் இனாம் நிலங்கள் இந்திய நாடு முழுவதும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு யார் பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த கர்நாடகத்தில் 2021க்கு பிறகு பல லட்சம் ஏக்கருக்கான இனாம் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் இருக்கு. அங்கே இனாம் ஒழிப்பு சட்டத்தை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு
பட்டா என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமா இனாம் நிலங்களை சம்பந்தப்பட்ட அந்த பயனாளிகளுக்கு பட்டா கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் ஏதோ சட்டத்துக்கு புறம்பாக இந்து கோயில்கள் பேரில் இருக்கக்கூடிய நிலங்களை பூரா எடுத்து இந்த ஜோசப் விஜய் என்கிறக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏன்னா அவங்க சொல்றது அப்படிதான் இருக்குது, இவங்க பூரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பரப்புவது மிகுந்த கண்டனத்துக்குரியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கரூர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்ல, இன்னும் கரூருக்கு பேரே வருவாய் ஆவணங்கள்ல இனாம் கரூர் தான், பேரே இனாம் கரூர். அப்படின்னா பாத்துங்க, தமிழ்நாட்டில் இது மாதிரி பல கிராமங்கள் இருக்கு. இனாம் குளத்தூர்னு இருக்கு, இது மாதிரி இனாம் பேர்ல தான் திருப்பூர்னு செங்கல்பட்டு மாவட்டம், அதுக்கு பேரு இனாம் திருப்பூர் தான், அந்த ஊரே இனாம் நிலமா இருந்தது தான். இன்னும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமா பட்டா வழங்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யல. உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் கீழ விளாத்திக்குளத்துல அது ஒரு பேரூராட்சி, 550 ஏக்கர் நிலம் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் 1963 பட்டா வழங்கப்பட்டது. இப்ப அங்க என்ன பண்றாங்க, அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் பொதுநல வழக்குக்கு போய் இது பூரா கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு அதை ஜீரோ வெளி பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா அந்த கோயில் பேர்ல ரெக்கார்டு கிடையாது. இனாம் ஒழிப்பு சட்டத்துல இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமா என்ன பண்ணணும்னா, யார் நீண்ட காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த நில உரிமை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது வாரம் அல்லது புத்தகம் கொடுக்கக்கூடியது ஒன்று தான், வசூல் பண்றது ஒன்று தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி யாரெல்லாம் விவசாயம் பண்ணாங்களோ அவர்களுக்கே நிலத்துக்கு பட்டா கொடுத்து அதற்கான இழப்பீட்டை அரசாங்கமே செலுத்தி இருக்கு. அதான் இனாம் ஒழிப்பு சட்டம். அப்படி செலுத்தப்பட்டு கொடுத்த நிலம் தான் இந்த நிலம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல லட்சம் ஏக்கர், குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டங்கள்ல நிறைய ஏராளமான நிலங்கள் இது போன்ற பிரச்சனைகளா இருக்கு. 1963க்கு பிறகு பட்டா கொடுக்கப்பட்ட இந்த இனாம் நிலங்களை பூரா கோயில் நிலம் என்று சொந்தம் கொண்டு வாழ்வதே தவறானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 42,000 கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் 4,75,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. அது நஞ்சை நிலமா இருக்கு, புஞ்சை நிலமா இருக்கு, மானாவாரியா இருக்கு, மனைப்பிரிவுகளா இருக்கு. இதை பூரா இப்ப இந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கல. 63 இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலம் பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்கத்துக்கு தான் இப்ப கரூர்ல 3038 ஏக்கர் அந்த பயனாளிகளுக்கு அவங்க தடை விதிக்க கூடாதுங்கிற ஒரு கடிதத்தை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்த அரசாங்கம் அனுப்பியிருக்கு. இது முழுக்க முழுக்க சரியான நியாயமான நடவடிக்கை. இது போன்று தமிழ்நாட்டில் கரூர் மாநகராட்சியிலேயே வெண்ணைமலைன்னு ஒரு பகுதி இருக்கு, 1700 குடும்பங்கள் இருக்கு. இதே மாதிரி 63 பட்டா கொடுக்கப்பட்ட இடங்கள், அதை கோயிலுக்கு சொந்தமான இடம்னு இன்னைக்கு ஒரு வழக்கு என்பது போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள், இந்து அமைப்பின் பின்புலமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இது போன்ற தனிநபர் வழக்குகளை பொதுநல வழக்குன்னு போட்டு கோயிலுக்கு உடைமை இல்லாத நிலத்தை பூரா கோயில் பேரில் இருக்கக்கூடிய நிலம்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி சாதாரண ஏழெளிய மக்கள், இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மாநில தலைமை என்பது செயல்படுவது கண்டனத்துக்குரியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறத நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம்.